வந்துட்டான். துணர்போக்கும் விழியானை அவள் போச்செய்து தந்துட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தகுத்தா என்றான். இல்லை என்பார். முல்லைசூழ் இந்நாட்டு படையிலோடு வீரர் குறைந்துவிட்டால் நல்ல உடையிலோடு கிழிசல் வந்தது போதன்றோ. இனி தடையின்றி நுழைவரே பகைவர் என எண்ணினேன். அடைவட்ட கண்ணீர் அணையுடைத்ததான் என்றான். அவன் புகழிட்டு கிளம்பும் ஒரு புரியன, புகழிட்டு குமுறும் தெரி மலையென, படைவெட்டி சாய்க்கும் வாழ்த்தான், சூழ்வைத்தான், குடமுகம் பூட்டினான், சுற்று நூறுதான் சூழ்ந்து வரும் பகை என்றான். நாடு வீழ்க்காமல் வீடு திரும்பேன் என்றான். நங்கையோ நகை முழக்கம் என்று நடந்திருக்க கண்ணை என்றார். திரும்பி வருவேனோ இல்லையோ, எதற்கும் இப்போதே ஒரு துக்கம் உண்டார், திரும்பு என்றார். கொடுத்தான். இனி கொடுத்தான் பகைவர் மீது பானம். ஓர் போர் போர் எனவே முழங்கிட்டு முழக்கவடி. பார் 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 அந்த பைங்கிரியின் உரிமையால் பகைவர் மீது பாய்ந்து கொண்டும் வீரம் பார் என்று பட்டாளத்தில் தொடர்ந்துதான் என்று வைத்தார். அந்த கட்டாய் முத்தாலும் கண்களிலே சிரித்திட்டால் களத்திலே அத்தாளுக்கு அடுக்கடுக்காய் புரிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன, எதிரியின் குதிரை கால்கள் உடைபட்டன, வேடப்படை உரிபட்டது, தேல்கள் பொடிபட்டன, எம் கொத்தவன் படைகள் கொட்டும் பேரிகை கோடை இடியென கேட்குது கேட்குது என துதித்திட்டாள். புதுப்பன் அமைத்திட்டாள். வீரர்கள் வந்தனர். வெற்றி உன் கணவனுக்கே என்றனர். வேந்தனின் தூதுவர் வந்தனர். வாழ்த்துக்கள் வழங்கினர். வீட்டோரத்து தோழிகள் வந்தனர். வெற்றி வீட்டோடு வாசித்து மகிழ்ந்தனர். அந்த அழகி ஆனந்த கண்ணீர் புரிந்தார். அப்போது ஏனந்த மனிதர் வந்தானோ இரவு செய்தி சொல்வதற்கு. என்னருமை பெண்பாவாய் கண்ணல்ல கலங்காதே, களத்தேடி கடத்தி தேடி கேளந்தான். அந்தோ மாவிலை தோரணம் கட்டி மணவிழான் ஏழைகளில் வாழ்விலே ஒன்றானோ என்று சொன்ன கண்ணாளன் மார்பிலே வேறு தாங்கி நல்ல சாவிலே வீழ்த்து விட்டான். ஆதிதான் போனதும் உயிர் வாழும் ஆரணங்கு அச்சடித்த தமிழ் பதுமை கூடி அழுதான். கொத்தான மலர்ந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட கொடுஞ்சாவை பழித்தாள், இழித்துரைத்தாள். இனி என்ன மிச்சமென்றும் கலியறிவி போனதென்றும் கதறி அழுதாள். பண்பென்றும் பிடிகாட்டி பலதற்ற மொழி வைத்து பள்ளியறை கடிபாடும் நாளெல்லாம் வந்தானோ, இனி இது தூங்காத கண்டானோ என அழுதாள். அத்தான் பிணம் கிடக்கும் களநோக்கி தொழுதாள். சோகத்தால் வீழ்ந்துவிட்ட அவள் காதி வெற்றி வேகத்தால் பலவர் கட்டும் போர் முழக்கம் பட்டதுதான் சாம்பல். செத்ததுதான் கெட்டதும் குடி முழுவதுமே பட்டொழுந்து போகட்டும் என எழுந்தாள். பட்டில்லா புகழ் கொண்ட நாட்டுக்கே என்று வீட்டுக்கோ வாழ்வே வந்தாள். பட்டியலால் நாடி பார்த்து இடங்கண்ட தமிழ்நாட்டு மாதரசி தொட்டிலே விட்டு தான் வளர்த்த புதிய செல்வன் அட்டியின்றி கல்வி கற்ற ஆரம்பரத்தடி ஆசாரிடம் சென்றிருக்கும் நினைவு கொண்டாள். அங்கு சென்றாள். அம்மா என பாய்ந்தான் அழகு மலர்மொழி அன்பு தங்கம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றார். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார். கரும்பே மீண்டும் வாய் அழைத்தாள். என்ன வாங்கி வந்தாள் என்றார். மானம் மானம் அழியாத மானம் என்றாள். அதனே அதை சுவைக்க மீண்டும் வருது என்றாள். வந்துவிட்டால் புலப்பொழுது குடும்ப விளக்கி எரிந்து கொண்டே கூறுகின்றாள். எதிரிகளின் படையெடுப்பால் நம் குடும்பம் தலை குதிர்த்து விட்ட மனமாக போனதா தம்பி? கவலை இல்லை, களம் சென்றால் வாழ்ந்தார். ஆனால் இந்த நிலம் உள்ளவரையில் மானம் காத்தார் என்ற பெயர் கொண்டார். மகனே, நீயும் கோழியே மனம் உள்ளவரையில் பகையை சாடு, பகை பாடு, இதுவும் தாய்த்திரு நாடு. உடனே ஓடு என சாதி அடைத்து தளிர் மகன் தன்னை தீவி முடித்து ரத்த கால் வடிந்த வாழ் கொடுத்து சென்றுவா மகனே